சென்னை அம்பத்தூரில் உள்ள பள்ளி ஒன்றில் நடைபெறும் பள்ளி கல்வி திட்ட தொடக்க விழாவில் முதலமைச்சர் பழனிசாமி பங்கேற்று வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். தமிழக கல்வி வரலாற்றில் ஒரு மைல்கல் எனலாம். குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீட்டில் மாணவர் சேர்க்கை நடைபெறுவது தமிழக அரசு உறுதி செய்கின்றது. இதன் காரணமாக சுயநிதி பள்ளிகளில் வாய்ப்பு மறுக்கப்பட்டு மற்றும் நலிவடைந்த பிரிவினரின் குழந்தைகளை பள்ளிகளில் சேர்ப்பது கடந்த 3 ஆண்டுகளாக உயர்ந்து வருகிறது. இவ்வகையில் 2013-14 கல்வியாண்டில் சேர்க்கை 49,864ஆக இருந்த மாணவர் சேர்க்கை 2018-17 கல்வியாண்டில் 97,506ஆக 2 மடங்காக உயர்ந்துள்ளது. மாண்பு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மாணவர்களுக்காக செயல்படுத்திய பல்வேறு திட்டங்களின் காரணமாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவர்களின் கல்வி செயல்பாடு குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்து வருகிறது. 2015-16 கல்வியாண்டில் தேர்ச்சி சதவீதம் 10ஆம் வகுப்பில் 93.8 விழுக்காடாகும், 12ஆம் வகுப்பில் 91.4 விழுக்காடாகவும் உயர்ந்துள்ளது. மேலும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 1467 அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளிலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 286 அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் 100 விழுக்காடு தேர்ச்சி பெற்றுள்ளது என்பதை நான் இங்கே பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆசிரியர் இல்லாத காரணத்தினால் மாணவர்கள் கற்றல் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மாவின் அரசால் பள்ளி கல்வித்துறையில் கடந்த 5 ஆண்டுகளில் 74,318 ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள். மாண்பு புரட்சித் தலைவி அம்மாவின் வழியில் செயல்படும் அம்மாவின் அரசு தொலைநோக்கு பார்வையில் கல்வியே முன்னிலை வைத்து வருகிறது என்பதற்கு சான்றாக 2017-18 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் பள்ளி கல்வித்துறைக்கென 26,932 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாண்பு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கல்வி தரத்தினை மேம்படுத்தும் நோக்கில் 2012ஆம் ஆண்டு ஆசிரியர் கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி இயக்கத்தை மாநில கல்வியில் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவன தரம் உயர்த்தினார்கள். இந்த தரம் உயர்த்தப்பட்ட மாநில கல்வியில் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் ஆசிரியர்களின் பணி மேம்பாடு மற்றும் மாணவர்களின் தரமான கற்றலை உறுதிப்படுத்துவதோடு மட்டுமின்றி மாண்பு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழ்நாடு தொலைநோக்கு திட்டம் 2023 படி தமிழகத்தை இந்தியாவின் அறிவுசார் தலைநகரமாக மாற்றி சமூக பொருளாதார நிலையில் தமிழகத்தை முன்மாதிரி மாநிலமாக உருவாக்கிடும் உயரிய நோக்கத்தோடு செயல்பட்டு வருகிறது. மாநில கல்வியில் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனங்களில் 9 துறைகள் புதிதாக தோற்றுவிக்கப்பட்டு கூடுதலாக 36 கல்வியாளர் பணியிடங்கள் புதிதாக தோற்றுவிக்கப்பட்டன. தரமான தொடக்க